என கருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராயிருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாகவே இருக்கிறது. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறதினால் நாள் முழுவதும் அந்த கிருபை எங்களை தாங்குகிறது, தப்புவிக்கிறது, ஏந்துகிறது, சுமக்கிறது. நாம் இன்றைக்கும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை அல்லவா? அந்த கிருபை எங்கள் மேல் இருக்கிறதா இருக்கிறது. யார் மேல் அந்த கிருபை இருக்கிறது? வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். சங்கீதம் 103 சங்கீதம் 17 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவர்களுக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. ஆம், என கருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை தமக்கு பயந்தவர்கள் மேல் அங்கே சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன? அந்நிய ஜனங்கள் பேய் பிசாசுக்கு பயப்படுகிறதை போல நான் பயப்படுகிறோமா? இல்லை மனிதர்களுக்கு பயப்படுகிறதை போல ஒரு பயம் நமக்கு இருக்கிறதா? இல்லை. கடவுள் மேல் கொண்ட அன்பினாலே நாம் அவர் மேலே அளவு கடந்த அன்பு கொள்ளுகிறதினால் அவர் துக்கப்படக்கூடாது, ஐயோ அவர் வேதனைப்படக்கூடாது என்கிற ஒரு அன்பினால் உண்டாகிற பயம். அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனாயிருந்தாலும், சிறியோராயிருக்கலாம் பெரியோராயிருக்கலாம், அவனை தான் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் எப்படி இருப்பானா? தீமையை விட்டு விலகுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்பை பாருங்கள். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம், பாவம் செய்யக்கூடிய நிலைமை. அவனாகவே பாவத்துக்கு வலிந்து தேடவில்லை, அவனை பாவம் தேடி வந்தது. அது பாவம் என்கிறதை இன்றைக்கு அநேக மனிதர்கள் உணர்வதில்லை. தங்கள் சரீர இச்சைகளை, மாமிச இச்சைகளை, மனதின் இச்சைகளை நிறைவேற்றுகிற ஒரு சந்தர்ப்பமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கும். வாலிபம், உணர்வு பொங்குகிற காலம். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் எப்படி உடன்படுவது? நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் என்று சொன்னான். ஆம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் தீமையை விட்டு விலகுவான். எது அருவருப்பானதோ, கர்த்தர் வெறுக்கிறார் என்று நினைக்கிறாரோ, உலகத்தின் தீமை என்று எதை நினைக்கிறானோ, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் அதை விட்டு விலகுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தீமையை விட்டு விலகி நன்மையை தேடுகிற மனிதன், நீதியை தேடுகிற மனிதன், நியாயத்தை தேடுகிற மனிதன், உண்மையை தேடுகிற மனிதன், இரக்கத்தை தேடுகிற மனிதன், அவன் மேலுதான் கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. அவன் மேல் மாத்திரமல்ல, அவருடைய நீதி அவனுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கிறது. நீதிமான்களின் சந்ததியோடு கர்த்தர் இருக்கிறார். நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆசையை சேர்த்து வைத்து விட்டு போகிறான். ஆம், என கருமையானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோமா இருந்தால் அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அவருக்கு பயந்தவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். எல்லா அநீதிக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா பொல்லாப்புகளுக்கும் தேவன் விலக்கி காப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், இன்றைக்கு அநேக மனிதர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறோம், அந்தஸ்தை சேர்த்து வைக்கிறோம் என்று சொல்லி சாபத்தை சேர்த்துவிட்டு போய்விடுகிறார்கள். அநியாய வட்டிகளை வேண்டி, கள்ள சாராயங்களை வடித்து, அங்கே தவறான சம்பாத்தியத்தை சம்பாதித்து, மற்றவர்களுடைய அபகரித்து, தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோம் என்று சாபத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறார்கள். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அங்கே அநாதைகளைப் போல அலைந்து விடுவார்கள். அந்த நன்மையை அனுபவிக்க முடியாமல் போய்விடுகும். ஆனால் கர்த்தருடைய ஜனம் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அவனையும் அவனுடைய பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களா? அநீதிகளை விட்டு நீதிகளை பின்பற்றுகிறீர்களா? நேர்மையும் உண்மையும் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய வழிகளில் நடக்கிறீர்களா? அப்படி என்றால் தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தால், அருவருப்பானதா இருந்தால், இன்றைக்கு ஆண்டவரே நான் பக்கமாய் திரும்புகிறேன், உமக்கு பயப்படுகிறேன்,
என் தீமையான வழிகளை விட்டு விலகிறண்டு கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உமக்கு பயந்து உன் வழிகளில் நடந்து வர உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒரு தீமையை விட்டு விலகி நன்மையை பின்பற்ற, நீதியை பின்பற்ற, இரக்கத்தை பின்பற்ற, உண்மையை பின்பற்ற உதவி செய்யும். யார் யாரெல்லாம் உமக்கு பயந்து வாழுகிறார்களோ அவர்களை தேவன் சூழ பாளையம் இறங்கி விடுதலையாக்கும். அவர்களுக்கு மாத்திரமில்லை, அவர் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடும் உங்கள் சந்ததியோடும் என்றென்றைக்கும் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுங்கள். God bless you.